மேடையில் அமர்ந்திருந்த ராகுல் காந்தியை பார்த்து ராஜீவ் காந்தி என குறிப்பிட்டு முதல்வர் ஸ்டாலின் பேசியதை தொடர்ந்து தமிழ்நாட்டை தாண்டி வடமாநிலங்கள் வரை ஸ்டாலினை கேலி செய்ய தொடங்கிவிட்டனர். வாக்காளர் அதிகார யாத்திரை நடத்தக்கூடிய மைடியர் பிரதர் ராஜீவ் காந்தி அவர்களே, மைடியர் பிரதர் ராஜீவ் காந்தி அவர்களே. பீகார் மாநிலம் முசாபர்பூரில் நடைபெற்ற வாக்காளர் அதிகார யாத்திரையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று இருந்தார். இந்த யாத்திரை வாக்காளர் பட்டியல் திருத்தத்தில் முறைகேடு மற்றும் வாக்கு திருட்டு குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக ராகுல் காந்தி தலைமையில் இந்தியா கூட்டணியால் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் திமுக எம்பி கனிமொழி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி, ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்ட பல முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதல்வர் ஸ்டாலின் ராகுல் காந்தியை மை டியர் பிரதர் ராஜீவ் காந்தி என தவறாக அழைத்தார். ராஜீவ் காந்தி ராகுலின் தந்தையும் முன்னாள் இந்திய பிரதமரும் ஆவார். மறைந்த ராஜீவ் காந்தியின் பெயரை குறிப்பிட்டு முதல்வர் ஸ்டாலின் பேசியது தற்போது சர்ச்சையை கிளப்பி உள்ளது. மேலும் கையில் பேப்பரை வைத்துக்கொண்டே ஸ்டாலின் இவ்வாறு உளறிக் கொண்டிருப்பது, மேலும் கையில் பேப்பரை வைத்துக்கொண்டே ஸ்டாலின் கூட்டணி கட்சி தலைவரின் பெயரையே தவறாக உச்சரிப்பது கூட்டணி கட்சிகள் மத்தியில் விமர்சனங்களை கிளப்பி உள்ளது. மேலும் திமுகவின் அதிகாரப்பூர்வ சமூக வலைதள கணக்குகளில் ஸ்டாலினின் உரையில் ராஜீவ் காந்தி என்று குறிப்பிடப்பட்ட பகுதி திருத்தப்பட்டு ராகுல் காந்தி என்று மாற்றப்பட்டு வெளியிடப்பட்டது. மைடியர் பிரதர் ராஜீவ் காந்தி அவர்களே, மைடியர் பிரதர் ராஜீவ் காந்தி அவர்களே. வாக்காளர் அதிகார யாத்திரை நடத்தக்கூடிய மைடியர் பிரதர் ராகுல் காந்தி அவர்களே, மைடியர் பிரதர் ராகுல் காந்தி அவர்களே. இந்த மாற்றம் திமுக முதல்வர் ஸ்டாலினின் தவறை மறைக்க முயல்வதாகவும் மக்களை முட்டாளாக்க திமுக தரப்பில் எடுக்கும் முயற்சி எனவும் அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். இதுபோன்ற தவறுகள் முதல்வர் ஸ்டாலினுக்கு புதிதல்ல. முன்பு பல பொது மேடைகளில் பெயர்களை தவறாக குறிப்பிடுவது, வரலாற்று நிகழ்வுகளை குழப்புவது போன்ற பல பிழைகளை செய்திருக்கிறார். மேலும் இணையவாசிகள் பலர் தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கும் ஸ்டாலின் இவ்வாறு தவறாக பேசுவது தமிழகத்திற்கே அவமானம் என கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றனர். பாஜக அண்ணாமலை ஸ்டாலினின் இந்த தவறு திமுகவின் தலைமை தகுதியற்ற தன்மையை வெளிப்படுத்துவதாக கூறினார். மேலும் திமுகவின் தலைவர் தங்கள் கூட்டணி கட்சியின் முக்கிய தலைவரின் பெயரை கூட சரியாக குறிப்பிட முடியாத நிலையில் அவர்களால் எப்படி மாநிலத்தை வழிநடத்த முடியும் என்று கேள்வி எழுப்பப்பட்டு உள்ளது. அதிமுகவை சேர்ந்த சில தலைவர்களும் இந்த சம்பவத்தை திமுகவின் அவசர மற்றும் அலட்சிய போக்கு என்று விமர்சித்தனர். மேலும் சமூக வலைதளங்களில் இந்த தவறு வைரலாகி பலரும் மீம்ஸ் மற்றும் கேலி கருத்துக்களை பகிர்ந்தனர். இது திமுகவுக்கு மேலும் அவமானத்தை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் சிறிய அளவிலான பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவர்கள் இந்த தவறு குறித்து பகிரங்கமாக கருத்து தெரிவிக்கவில்லை என்றாலும் உள்ளூர் காங்கிரஸ் தொண்டர்கள் சிலர் இது தங்கள் கட்சி தலைவருக்கு அவமரியாதை செய்யும் செயல் என்று கருதினர். இது 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி செல்லும் வேளையில் கூட்டணி உறவுகளில் சிறு பிளவுகளை ஏற்படுத்தலாம் என்ற அச்சத்தை எழுப்பியுள்ளது.